ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிபி தமிழரசி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ் கோயிலுக்கு வந்துடவும் தமிழை தேடி பார்த்தோம்னா சிபி அந்தக்கு வராங்க. அப்போ தமிழோட அப்பா அப்படியே அவங்க கீழே விழுறதுக்காக போகும்போது உடனே சிபி பிடிச்சிருந்தாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது அவர் அப்படியே கீழே விழுந்து தூங்கின மாதிரிக்கு ஆகவும் உடனே அவங்க சிபி கத்த ஆரம்பிச்சிருந்தாங்க. உடனே பார்த்தோம்னா எல்லாருமே வந்துருந்தாங்க. அப்போ தமிழ் தண்ணி எடுத்துகிட்டு வரவும் அந்த நேரம் பார்க்க தமிழோட தெரிஞ்சவங்க யாரோ வந்துருந்தாங்க போலுக்கு. அப்போ தமிழ் தண்ணி கொடுத்துட்டு அவங்க கிட்ட நின்று பேசிகிட்டு இருக்கும்போது சிபி பார்த்தோம்னா அவங்க தமிழோட அப்பாவுக்கு தண்ணியெல்லாம் தெளித்து எழுப்புறாங்க. உடனே அவங்களே எந்திக்கவும் என்னாச்சு சார் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது என்னன்னு தெரியல தம்பி, அப்படியே கீழே விழுந்துட்டேன். சரி எனக்கு இப்போ பரவாயில்ல, நான் கிளம்புறேன் தம்பி அப்படிங்கும்போது வேணும்னா சொல்லுங்கள், நான் உங்களை கொண்டு விட்டுட்டு வரேன் அப்படின்னு சிபி சொல்லும் போது அதெல்லாம் பரவாயில்ல தம்பி, என்னை எப்படியோ காப்பாற்றிருக்கிறீங்க, உங்களுக்கு நான் ரொம்பவே நன்றி சொல்கிறேன் அப்படின்னு அவர் பாட்டுக்கு அங்கேருந்து கிளம்பி போகிறாரு. இதனால தமிழ் அவங்க அப்பாவை பார்க்காமே விட்டுருந்தாங்க. அவங்க போனதுக்கப்புறமா உடனே தமிழ் ஓடி வராங்க. என்னாச்சு அவருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போதே அப்போ ஒரு அம்மா சொல்கிறாங்க, அவர் திடீர்னு என்னன்னு தெரியல கீழே விழுந்துட்டாரு, அப்போ அந்த தம்பி தான் அவரை காப்பாற்றினார் அப்படின்னு சொல்லவும் அது யாருன்னு சொல்லி பார்க்கும்போது சிபி தான் அங்கே நிற்கிறாங்க. உடனே சிபியை பார்த்ததுமே தமிழ் கோவத்தோடு இருக்கும்போது இப்போ சிபி தமிழ் பக்கத்தில் வராங்க. என்ன தமிழ், எதுக்காக நீ சொல்லிக்காம அங்கே வந்த அப்படிங்கவும், என்ன சிபி அடுத்துதான் என்கிட்ட நாடகம் போடுறதுக்காக வந்திருக்கிறீங்களா, உங்ககிட்ட நான் பேசவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போகவும் உடனே சிபி தமிழை எவ்வளோ சமாதானப்படுத்துகிறாங்க. ஆனாலும் தமிழ் கோவிச்சுக்கிட்டு அவங்க நேராக வீட்டுக்கு வந்துடவும் அப்போ உடனே அவங்க ஜானு பார்க்குறாங்க. என்ன தமிழ் சொல்லிக்காம நீ எங்கே போயிட்ட அப்படிங்கவும் அப்போ தமிழ் ஜானுவை கெட்டி பிடிச்சிட்டு அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது ஒன்றும் இல்லை, எனக்கு மனசு சரியில்லை அப்படிங்கும்போது இங்கே பாரு அம்மா உன்னை தேடிட்டு இருந்தாங்க பாரு அப்படின்னு சொல்லவும் உடனே தமிழ் அங்கே வந்துருந்தாங்க அவங்க வீட்டுக்கு. அடுத்ததாக பார்த்தோம்னா தமிழ் சிபியை பற்றியே நினச்சிட்டு இருக்கும்போது அப்போ அவங்க இசை வராங்க. அக்கா அக்கா நம்ம விளையாடலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் இல்லை இசை நான் வரல அப்படிங்கிறாங்க. அப்போ பார்த்தோம்னா அவங்க கணேஷோட ஒய்ஃப் அமுதாவை தான் காட்டுறாங்க. உடனே அமுதா இதை பார்த்துக்கிட்டு என்ன உங்களுக்கு விளையாடணுமான்னு சொல்லி கேட்கும் போது இசையும் ஆமாம் அப்படிங்கிறாங்க. அங்கே வா அப்படின்னு சொல்லி அவங்க கூட்டிகிட்டு போய் ஒரு வண்டிக்குள்ளே போய் அவங்க பார்த்தோம்னா இசையை அடைச்சி வச்சிருந்தாங்க. இசையும் ஐயோ என்னது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அக்கா அக்கான்னு சொல்லிட்டு அவங்க பயத்திலேயே அப்படியே கீழே விழுந்துருந்தாங்க. உள்ளேயே தூங்கின மாதிரிக்கு ஆகவும் இங்கே பார்த்தோம்னா தமிழ் அவங்க அம்மா கிட்ட கேட்குறாங்க, என்னம்மா இசை எங்கே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க, ஒன்று தானே பார்க்கறதுக்காக வந்தா இசை எங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் இசையை காணலம்மா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆள் அளவுக்கு பதட்டமாகறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ஒருவேளை அங்கே ஜானுமா வீட்டுக்கு போனாலும் தெரியலன்னு சொல்லிட்டு இங்கே தேடவும் அப்போ ஜானு சொல்கிறாங்க, என்னது இசையை காணலையா, அவன் எங்கே போயிருக்க முடியும் அப்படிங்கவும் உடனே வீட்டில் உள்ள அவ்வளோ வரையும் கூப்பிடுறாங்க. இசையை பார்த்தீங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அப்போ யாருமே பார்க்கல அப்படிங்கிறாங்க. உடனே கணேஷ் சொல்கிறாங்க, இசையை காணலையா, எப்படியோ இதை வச்சாவது அந்த குடும்பம் அங்கேருந்து கிளம்பிட்டா போகிற அப்படின்னு சொல்லவும் மீனா திட்டுறாங்க. இசையை பற்றி தான் உங்களுக்கு தெரியும்ல, அவளை கொஞ்சம் ஜாக்கிரதையாக நீங்கள் பார்த்துக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லவும் அடுத்து பார்த்தோம்னா சிபி இசையை தேடிட்டு எல்லா பக்கம் வராங்க. அப்போ எங்கேயுமே காணல் அப்படின்னு சொன்னதுமே இங்கே தமிழ் அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. தமிழோட அம்மா பார்த்தோம்னா வீட்டில் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க. ஐயோ இசை எங்கே போனாலும் தெரியலன்னு சொல்லிட்டு அவங்க அழுதுகிட்டு இருக்கவும் உடனே சிபி அவங்க பார்க்குறாங்க. அப்போ சிசிடிவி கேமரா பார்க்கவும் அதை உடனே அவங்க பார்க்கறதுக்காக போகிறாங்க. பார்த்ததுமே அவங்க நேராக அந்த கார் கதை ஓப்பன் பண்ணுறாங்க. அப்போ இசை அங்கே உள்ள தூங்கின மாதிரி இருக்கவும் சிபி இசையை எழுப்புறாங்க. ஆனால் இசை எந்த அசைவும் இல்லாமல் இருக்கிறத பார்த்துட்டு இவங்க சத்தம் கட்டி தமிழ் எல்லாருமே வந்துருந்தாங்க. ஐயோ இசைக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது என்னாச்சுன்னு தெரியல, எப்படி இதுக்குள்ளே வந்தான்னு தெரியலையோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு தமிழ் அழ ஆரம்பிச்சிடவும் உடனே நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு இசையை அழைச்சிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சிபி பார்த்தோம்னா அவங்க இசையை அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. கூட தமிழ் போகும்போது அப்போ உடனே எல்லாருமே பதட்டமாகறாங்க. என்னாச்சுன்னு தெரியல சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ கணேஷோட ஒய்ஃபை தான் காட்டுறாங்க. ஐயோ சிபி மட்டும் எப்படி கண்டுபிடிச்சான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கவும் அடுத்த பார்த்தோம்னா ஹாஸ்பிட்டலுக்கு போகிற வழியிலேயே கார் பாதி வழியிலே நின்றுது. உடனே என்ன பண்ணுறதுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சிபி பார்த்தோம்னா அவங்க இசையை அவங்க தூக்கிட்டு நேராக ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருந்தாங்க. வந்ததுமே என் இசையை எப்படியாவது காப்பாற்றுங்க, எவ்வளோ ரூபா செலவானாலும் பரவாயில்ல அப்படிங்கவும் நீங்கள் கொஞ்சம் அமைதி ஆகுங்க, நாங்கள் போய் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இசைக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கும்போது அங்கே பார்த்தோம்னா ஜானு எல்லாரும் வந்துருந்தாங்க. அதே மாதிரிக்கு இசையோட அம்மாவும் வந்துருந்தாங்க. இப்போ முத்தம்மா சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஜானு அம்மா அங்கே தான் இருக்கிறாங்க, நீ கொஞ்சம் ஒளிஞ்சுக்கு அப்படின்னு சொல்லும் போது உடனே அவங்க அழுதுகிட்டே அம்மா ஒளிஞ்சு நின்றுட்டு இருக்கவும் அப்போ டாக்டர் வெளியே வரும்போது உடனே சிபி கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்னாச்சு இசைக்கு, அவள் எப்படியாவது அவளை நீங்கள் காப்பாற்றி தீரணும் அப்படிங்கவும் உடனே அவங்க சொல்கிறாங்க, இசைக்கு ஒன்றும் ஆகலை, அவங்க ஏதோ பயந்தில் தான் இந்த மாதிரிக்கு நடந்திருக்குது, மற்றபடி கொஞ்ச நேரத்தில் அவங்க கண் முழிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் ஆமாம் நீ
நீங்கள் வந்து இசைக்கு யார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சிபியை பார்த்து கேட்கும்போது உடனே வந்து இசையை வந்து யாருன்னு சொல்ல முடியாமல் சிபி வந்து தவிச்சிட்டு இருக்கிறாங்க. என்னோட இசை எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா உடனே வந்து சிபி அங்கேருந்து போகும்போது உடனே வந்து தமிழ்கிட்ட வந்து டாக்டர் வந்து சொல்கிறாங்க, அவங்க உங்களுக்கு என்ன சொந்தக்காரங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் உடனே அவங்களும் ஆமாம் அப்படிங்கிற மாதிரிக்கு தமிழ் சொல்லவும் அவங்க வந்து இசை மேலே ரொம்ப பாசம் வச்சுருக்கிறாங்க. அவங்களுடைய அதாவது பதட்டத்தை பார்க்கும்போது தெரிஞ்சிச்சு அப்படிங்கிறாங்க. உடனே வந்து தமிழ் வந்து அவங்க சிபியை வந்து நினச்சிட்டு இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா ஜானு வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, இசைக்கு ஒன்றும் ஆகலையில அப்படிங்கும்போது ஒன்றும் ஆகலமா, அவங்க வந்து பயந்துருக்கிறாங்க, அதனால தான் இந்த மாதிரிக்கு கீழே விழுந்துருக்குறாங்க, கொஞ்ச நேரத்தில் அவங்க கண் முடிச்சிருவாங்க, நீங்கள் பயப்பட வேண்டாம் அப்படிங்கும்போது உடனே முத்தம்மா வந்து அம்மு கிட்ட சொல்கிறாங்க, அம்மு நீ பயப்படாத, இசைக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லவும் கொஞ்ச நேரத்தில் கண் முடிச்சிருவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே உடனே அம்மு வந்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அடுத்து எங்கள் சிபியை பார்த்தோம்னா நேராக வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுமே அவங்க அமுதா இருக்கிற அந்த ரூமுக்கு போகிறாங்க. போனதுமே அமுதாவை வெளுத்து வாங்கிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இசையை இந்த மாதிரிக்கு வந்து அவளை ஒரு சின்ன பொண்ணுன்னு கூட பார்க்காம அங்கே காருக்குள்ளே கொண்டு போய் நீங்கள் அடைச்சி வச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே நான்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. நீங்கள் தான் அவளை கூட்டிகிட்டு போய் அந்த காருக்குள்ளே கொண்டு போய் அடைச்சி வச்சதை எல்லாத்தையுமே நான் சிசிடிவி வீட்டில் தான் பார்த்துட்டேன் அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே அமுதா அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ கணேஷும் வெண்பாவும் வந்துருந்தாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் இவங்க என்ன காரியம் பண்ணியிருக்காங்க தெரியுமா, நான் மட்டும் கரெக்டான நேரத்துக்கு இசையை வந்து காப்பாற்றலைன்னா இசையை உயிரோடையே பார்த்துருக்க முடியாது அப்படிங்கிறாங்க. அந்த சின்ன பொண்ணு உங்களுக்கு என்ன பாவம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எங்கள் மீனா வந்துருந்தாங்க. என்னாச்சு சிபி அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது இவங்க என்ன பண்ணியிருக்காங்க தெரியுமா, இசையை அந்த காருக்குள்ளே கொண்டு போய் அடைச்சி வச்சிருக்காங்கம்மா அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே மீனா அதிர்ச்சி அடைகிறாங்க. எதுக்காக இப்படி பண்ணுன்னு அப்படிங்கும்போது உடனே அவங்க திருன்னு முழிச்சிட்டு இருக்கிறாங்க. ஐயோ இதை நம்ம மறந்துட்டோமே, சிசிடிவி ஃபுட்டேஜை அவன் பார்த்து நம்மளை கண்டுபிடிச்சிட்டானே, இதை நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே கணேஷ் வந்து பார்த்தோம்னா அவங்களுடைய ஒய்ஃபை வந்து அவங்க அடிச்சிருந்தாங்க. என்ன தைரியம் இருந்தால் இந்த மாதிரிக்கு நீ பண்ணுவ அப்படின்னு சொல்லும் போது உடனே வந்து சிபி வந்து சொல்கிறாங்க, இதுக்கு மேலேயே அந்த குடும்பத்தில் உள்ளவங்கள்ட்ட நீங்கள் ஏதாவது வாழாட்டினீங்க அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன் பார்த்துக்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போகவும் அடுத்து பார்த்தோம்னா அவங்க கணேஷ் வந்து அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க, நான் மட்டும் ஒன்று அடிக்கலைன்னா சிபி வந்து இன்னும் கோவத்தில் ஒன்று என்னன்னாலும் பண்ணியிருப்பான், எதுக்காக இப்படி பண்ணு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அப்படி நீ செய்யறதா இருந்தால் எந்த வித ஆதாரம் இல்லாமல் செஞ்சுருக்கணும், இப்படியா நீ வந்து மாட்டிக்கிட்டு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது உடனே வந்து அவங்க அமுதா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, மீனா கிட்டையும் கணேஷ்கிட்ட வெண்பா கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க. காலையில் வெண்பா வந்து இந்த மாதிரிக்கு சிபி மாப்பிள்ளைய வெளியே போகலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருக்கிறா. ஆனால் எப்போ பார்த்தாலும் சரி அந்த தமிழ் குடும்பத்தார்த்த தான் வந்து சிபி வந்து பாசமாக இருந்துட்டு இருக்கிறான், அதுக்காக தான் கோபத்தில் இந்த மாதிரிக்கு நான் செஞ்சேன் அப்படிங்கிறாங்க. உடனே மீனா வந்து திட்டுறாங்க, என்ன நீங்கள் இந்த மாதிரிக்கு பண்ணியிருக்கிறீங்க, நம்மளுக்கு தமிழை தான் பிடிக்காத தவிர அந்த இசையை வந்து என்ன பண்ணுனா உங்களுக்கு நீங்கள் என்ன இருந்தாலும் சரிதான், இந்த வேலையை நீங்கள் செஞ்சது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா, இதுக்கு மேலேயாவது நீங்கள் இப்படிலாம் நீங்கள் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் போகவும் அடுத்து பார்த்தோம்னா கணேஷ் வந்து அவங்க அமுதா போட்டு திட்டுறாங்க, நீ செஞ்சதில் எந்த தப்பும் கிடையாது, ஆனால் மாட்டிக்காம நீ செஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லவும் உடனே அமுதா வந்து அழுதுகிட்டே உட்காந்துருக்கவும் சரி சரி நான் மட்டும் இப்போ அடிக்கலன்னு வச்சுக்கிட்டேன், இந்த பிரச்சனை இதோட முடிஞ்சிருக்காது, பெரிய விஷயமா ஆயிருக்கும், அதனால தான் நான் அவனை அடிச்சுட்டேன், கொஞ்சம் சமாதானமாக இரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்துங்க பார்த்தோம்னா வந்து ஹாஸ்பிட்டலில் தான் காட்டுறாங்க. அப்போ வந்து இசை வந்து கண் முழிச்சிடவும் கண் முழிச்சதுமே வந்து ஜானு வந்து ஓடி வராங்க, தமிழும் சேர்ந்து வராங்க. உடனே வந்து அவங்க அக்கா அக்கான்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருக்கும் போது இசை நீ பயப்படாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ ஜானு வந்து சொல்றாங்க, இசை உனக்கு ஒன்றும் ஆகாதுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அப்போ டாக்டர் வந்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களை நீங்கள் வீட்டுக்கு அழைச்சிட்டு போகலாம் அப்படிங்கிறாங்க. ஜானுவும் தமிழ்கிட்ட சொல்றாங்க, சரி தமிழ் நான் போகட்டுமா, நீ வந்து இசையை வந்து கூட்டிட்டு வந்துடுவேன்னு சொல்லும் போது உடனே அவங்களும் சரி அப்படிங்கிறாங்க. அவங்க ஜானு போனதுக்கு அப்புறம் பார்த்தோம்னா சிபி வந்துருந்தாங்க. என்னாச்சு தமிழ் வந்து இசை முடிச்சுட்டாள் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது உடனே ஆமா அப்படிங்கிறாங்க. அப்போ சிபி வரவும் அப்போ அம்மும் வராங்க. உடனே அம்மு வந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அப்போ சிபி கிட்ட சொல்றாங்க, நல்ல வேளை நீங்க மட்டும் பார்க்கலன்னா என் பொண்ணோட நிலைமை என்ன ஆகும் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து சிபி வந்து என்னமா அப்படி பேசிட்டு இருக்கிறீங்க, அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது யார் இந்த மாதிரிக்கு காருக்குள்ள போட்டு அடைச்சாங்க அப்படின்னு தமிழ் வந்து சிபி கிட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க. அடுத்தது வந்து சிபி சொல்லுவாங்களே என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம்.